என்னப்பா போலாமா? அப்புறம் என்ன போலாம் போலானா வீடியோக்குள்ள போலாம். ரோல் போட்டானா? சாரிடா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சரி, நேத்து ஒரு வீடியோ என்ன விட்டுட்டு பண்ணல. என்னடா ஏன்டா என்ன விட்டுட்டு பண்ண? அது கூட பரவாயில்லடா. கீழே வந்த கமெண்ட்ஸை படிச்சு பார்த்தேன். அதான் நான் ஏதோ உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டேன் மாதிரியோ. நீங்க வராம ஒரு வீடியோ பண்ணிட்டா அவ்வளவுதான். ஆனா பார்த்தல்ல, நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஒரு வீடியோல இல்லைன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு நமக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. எல்லாருக்கும் ஜிபேல இப்ப அமௌண்ட் நான் என்ன போயிடுவா? செத்து போ. பாவி இதுக்குள்ள போயிடுவோம் வீடியோக்குள்ள. சரி, ஃபைன். ஒலிம்பிக்ல வந்து பாத்தீங்கன்னா மேலும் 3 பதக்கங்கள் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் தமிழகத்தை சேர்ந்த பாராலிம்பிக் அத்லெட்ஸ் வந்து சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சில்வரோ இல்ல கோல்டோ கன்ஃபார்ம் ஒரு பேட்மிண்டன்ல. அது என்ன நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. கூடவே சோ அடுத்தது எல்எல்சி லெஜெண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் தான். சோ உள்ள வந்து எக்கச்சக்கமான ஜாம்பவான்ஸுங்கெல்லாம் உள்ள வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் திரும்ப கிரிக்கெட் ஆடுவாங்களான்னு எதிர்பார்த்த டைம் இருக்கு. அவங்களும் உள்ள வந்திருக்காங்க. சோ அதனால அதை பத்தின டீடைல்டான விஷயங்களை உள்ள வீடியோக்குள்ள பார்க்கலாம். கூடவே ரோஹித் சர்மாவை எல்எஸ்சி எடுக்கிறதுக்கு வீடியோக்குள்ள போய் சொல்லிக்கலாம், அவசரப்படாத. அது கன்ஃபர்மேஷன் நியூஸ் மாதிரி வந்திருக்குது. போயிடுவோம். ஆலிநாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். அதாவது இவரே வந்து ஆலிநாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ் சொல்ல மாட்டாராம், இன்னொருத்தர் சொன்னாதான் அதை சொல்லுவேன்னு வச்சிருக்கிறேன். நீ போன வீடியோல ஓப்பனிங் லிங்கே கொடுக்கல. இல்ல ஓப்பனிங் நமக்கு எதுக்கு தனியா? இல்ல ஸ்போர்ட்ஸ் நிதிஷ் வேற ஒருத்தங்க சொல்லணும். கரெக்டா? எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் நிதிஷ் கீழே கமெண்ட் பண்ணிட்டு வேணாம், விளம்பரம் வேணாம். காசு வராது சார், நம்ம வெளில அனுப்பிச்சிருவாரு. அந்த விளம்பரம் நமக்கு வேண்டாம். ஓகே ஃபைன். பேரா ஒலிம்பிக்ஸ் ஒரு பக்கம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுல இந்தியன்ஸ் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம வந்து பாத்தீங்கன்னா டே 3 டே 4 வந்து பெருசா கவர் பண்ணல. நம்ம சேர்த்து சொல்லிடுவோம். 3 பதக்கங்கள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிடைச்சிருந்துச்சு. சோ இந்தியாவுக்கு கிடைச்ச 5வது பதக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் தான். சோ ஷூட்டிங்ல கிடைச்சிருந்துச்சு. ரூபினா பிரான்சிஸ் அப்படிங்கிறவங்க உமன்ஸ் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுல SN7 கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் மேல வின் பண்ணியிருந்தாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வின் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் அத்லெட்ஸ். பட் அவானி லேக்லா வந்து மிக்ஸ்டு டீம் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பக்கம் போயிட்டு மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலுக்கே போல அப்படிங்கிறதும் ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டான விஷயம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் T35 கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி பவுல் வந்து 200 மீட்டர்ஸ்லயும் பிரான்ஸ் அடிச்சிருக்காங்க. இது பயங்கர ஹாப்பியான நியூஸ். 100 மீட்டர்லயும் பிரான்ஸ், 200 மீட்டர்லயும் பிரான்ஸ். நல்ல வேளை 400 மீட்டர் கலந்ததால அங்கேயும் பிரான்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓகே, அப்படினா இந்தியாவோட ஹிஸ்டரி படி ட்ராக் அண்ட் அத்லெட்டிக்ல தொடர்ந்து 2 பதக்கங்களை வென்ற முதல் பெண்மணி அப்படின்ற பெருமை வந்து முதல் அத்லெட்டாவும் அவங்க தான் இருக்காங்க. எஸ் டெஃபினெட்லி. அதனால பிரீத்தி பாலுக்கு அந்த பெருமை போய் சேர்கிறது. ஸோ செம்மையான பர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்டில் ஒரு ஈவெண்ட் முடிச்சு இன்னொரு ஈவெண்ட்லயும் கான்சென்ட்ரேட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. இது வந்து உசேன் போல்ட் பண்ணிருப்பாரு. நம்ம இதுல வந்து கோல்ட் அடிச்சிருப்பாரு. 100 மீட்டர் முடிச்சு 200 மீட்டர் அடிச்சிருப்பாரு. உங்களுக்கு இன்னொரு கிரைட்டீரியா சொல்லவா? இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 100 மீட்டர்ல யாரு கோல்டு அண்ட் சில்வர் வின் பண்ணியிருந்தாங்களோ அவங்க தான் 200 மீட்டர்லயும் கோல்டு அண்ட் சில்வர். ஸோ 100-200 மீட்டரை பொறுத்த வரைக்கும் கோல்டு சில்வர் பிரான்ஸ் அதே 3 பேர் தான் அப்படியே வாங்கியிருக்காங்க. அப்படியே அந்த ரிசல்ட் மாறாம வந்திருக்குது. ஸோ அவ்வளோதான். பிரீத்தி பாலை பொறுத்த வரைக்கும் 100லயும் பிரான்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க, 200 மீட்டர்லயும் பிரான்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டில் அப்புறம் என்ன வழக்கம் போல அவங்களை கொண்டாட வேண்டிய நியூஸ் எல்லாம் நீங்க கொண்டாடிட்டே இருந்தீங்கன்னா செம்மையா இருக்கும். ஸோ ஸ்டில் அதுக்கப்புறம் என்ன ஒரு அப்டேட்? ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு 2வது சில்வர் மெடல் கிடைச்சிருக்குன்றது ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம். ஓவரால் 7வது பதக்கம். எஸ் டெஃபினெட்லி எஸ். ஸோ நிஷாத் குமார் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஜம்ப் பிளேயர், T47 கேட்டகரியில விளையாடுறாரு. அண்ட் ஸ்டில் இவர் வந்து லாஸ்ட் இயர் டோக்கியோ ஒலிம்பிக்லயும் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ஜெயிச்சு கொடுத்தாரு. இந்த வருஷம் பாரிஸ் ஒலிம்பிக்லயும் சில்வர் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ லாஸ்ட் ஒலிம்பிக்லயும் சில்வர், இப்பயும் சில்வர். அண்ட் இடையில நடந்துட்டு இருக்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லயுமே தலைவன் வந்து பதக்கங்களா அள்ளி குவிச்சிட்டு இருக்காரு. ஸோ நிஷாதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கோல்டு மெடலை மிஸ் பண்ணிருப்பாரு. நானும் கேட்க வந்தேன். ஆனா மெடல் எல்லாம் வின் பண்ணவங்கள பார்த்தோம். மெடலை பக்கம் போய் மிஸ் பண்ணவங்க அண்ட் மெடல் வின் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுப்போம். ஸோ ஷார்ட் புட்டை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரவி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்தியன் அத்லெட். ஸோ அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. 5th முடிச்சிருந்தாரு ஃபைனலை பொறுத்த வரைக்கும். ஆனா அந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவரோட பர்சனல் பெஸ்ட் 3 டைம் பிரேக் பண்ணியிருந்தாரு. அப்படி இருந்தும் அவ்வளவு பெரிய எஃபர்ட் போட்டுமே அவரால் 5th தான் முடிக்க முடிஞ்சிருந்துச்சு. ஒரு டிசப்பாயின்மெண்டான விஷயமா தான் அது நமக்கு இருந்திருந்துச்சு. அண்ட் கூடவே ஆர்ச்சரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய நம்பிக்கை வச்சிருந்த சீதல் தேவி. ஸோ அவங்களாலுமே மெடல் அப்படிங்கறத அச்சீவ் பண்ண முடியல. ரொம்ப ஜஸ்ட் மிஸ்ல அப்படிங்கிற மாதிரி. அதாவது நியூஸ் சொல்லாத எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். நான் பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன். எப்படி மிஸ் ஆயிடுதுன்னு தெரியல. ஒரு விண்ட் சப்போர்ட் பண்ணிருக்கோம். இல்ல ஒரு நூலிலையில மிஸ் பண்ணிட்டாங்க தான். பட் அவங்க வந்து இப்ப வரைக்குமே ஒரு டாமினண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அந்த மெடல் கிடைக்கல அப்படிங்கிற நம்ம டிசப்பாயின்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. அதை விடு, ராகேஷ் குமார் விஷயத்துக்கு வா. ராகேஷ் குமார் அவருமே ஆர்ச்சரி தான். சீதல் தேவியோட
பார்ட்னர் அவர் மிக்ஸ்டு டீமை பொறுத்த வரைக்கும். அவரோட சிங்கிள் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்ச்சரியில வந்து பாத்தீங்கன்னா செமிஃபைனல் மேட்ச்ல 2 புள்ளிகள்ல மிஸ் பண்ணிருப்பாரு. அது மிஸ் பண்ணதுனால பிரான்ஸ் மெடலுக்கான மேட்ச் அது. ஒரு ஒரு புள்ளின்னும் போது எவ்வளவு கோவம் வரும். புள்ளி அதனால தான் எனக்கு இந்த தோத்த நியூஸ்லாம் சொல்லாத, வெற்றி அடைஞ்ச நியூஸ் முடிச்சலாம். தோத்த நியூஸ் கேட்கும்போது அவ்வளவு வருத்தமா இருக்கு. இவங்கலாம் வந்து எலிஜிபிள் டு வின் மெடல், பட் முடியல அப்படிங்கிறது தான் டிசப்பாயின்மெண்ட். இப்போ நம்ம தமிழக அத்லெட்ஸ்குள்ள வருவோம். ஆமா, இந்தியன் அத்லெட்ஸ் தான், பட் இவங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலும் கூட நமக்கு. சிவராஜன் சோழமலை அண்ட் ஸ்டில் நித்யா அண்ட் ஸ்ரீசிவன் இவங்களை பத்தி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் பேட்மிண்டன் மிக்ஸ்டு டபுள்ஸ் H6 பிரிவுல பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் மெடல் மேட்ச்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. செமிஃபைனல்ல ரொம்ப பக்கம் போய் தோத்துருந்தாங்க. ஸோ இப்போ பிரான்ஸ் மெடல் மேட்ச் அப்படிங்கிறத ஆட போறாங்க. குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இவங்க 2 பேருமே தமிழகத்தை சேர்ந்தவங்க. குறிப்பிடத்தக்க விஷயம் தான். தமிழ் இது மட்டும் இல்லாம இன்னும் 2 பேரு தமிழ்நாடு சார்பா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க பேட்மிண்டன்ல தான். ஸோ SU5 பிரிவை பொறுத்த வரைக்கும் செமிஃபைனல் போட்டி வந்து பாத்தீங்கன்னா மனிஷா ராமதாஸ் வெஸ் துளசிமதி 2 பேருமே தமிழகத்தை சேர்ந்தவங்க. தெரியுது, துளசிமதி தெரியாம இருக்குமாடா? அதுல துளசிமதி நேர் செட் கணக்குல வின் பண்ணி அப்ப நேரா அப்படியே ஃபைனலுக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மனிஷா பிரான்ஸ் மெடல் மேட்ச் ஆட போறாங்க. துளசிமதி வந்து கோல்டு மெடல் மேட்ச் ஆட போறாங்க. அவ்வளவுதான். ரெண்டுமே நமக்கு கிடைச்சது அப்படின்னா செமையா இருக்கும். தமிழக பெண்மணிகள் துளசிமதி மேல செம ஃபோக்கஸ் நம்ம இருக்கு. துளசிமதி வந்து பாத்தீங்கன்னா அன்டிஃபீட்டடா சரமாரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும். சோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு கோல்டு மெடலுக்கு. சோ ஃபர்ஸ்ட் கோல்டு பேட்மிண்டன்ல வாங்குவாங்கற நம்பிக்கை இருக்கு. அதுக்கோசம் தான் காத்து நிறேன் அப்படின்ற மாதிரி காத்து நிறேன். ஓகே, அது வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒலிம்பிக் நியூஸ் அப்படின்னு பார்த்தா இது மட்டும் இல்லாம நித்யா ஸ்ரீசிவனும் வந்து பிரான்ஸ் மெடலுக்காக ஆட போறாங்க சிங்கிள்ஸ் ஈவெண்ட்ல. ஸோ அதுவுமே நம்ம காத்துட்டு இருக்கோம். ஆக மொத்தத்துல டே 5ல நிறைய மெடல்ஸ்க்காக அவ்வளவுதான். ஓகே, ஸோ எஸ், இது வரைக்கும் பேரா ஒலிம்பிக்ஸோட அப்டேட்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அண்ட் ஸ்டில் இதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அண்ட் இந்த பக்கம் வந்தோம்னா LLCன்னு ஒண்ணு போய்கிட்டு இருக்கு இல்லையா? லெஜெண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் LSG முடிச்சிட்டு வந்துடுறேன். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அது லாஸ்டா வை செல்லிங். ஓகே, நம்ம வீடியோவை கடைசிக்கு பார்க்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஓகே ஃபைன், வெச்சுக்கலாம். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டோட அசிஸ்டன்ட் கோச் இல்ல ஃபீல்டிங் கோச் ஜாடி ரோட்ஸ் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, IPL 112 கோடி ஒரு டீமுக்கு நீங்க கொடுத்தாலும் அந்த 112 கோடி போட்டு நாங்க ரோஹித் சர்மாவை எடுப்போன்ற வத்தியில ஒன்னு சொல்லிருக்காரு. ரோஹித் சர்மா ஆக்ஷனுக்கு வந்தா நாங்க எடுக்க போவோம் அப்படிங்கறத சொல்லிருக்காரு. ஆமா, ஆக்ஷனுக்குள்ள வந்தாருன்னா நாங்க எடுப்போம் அப்படின்ற இது வரைக்கும் வந்து ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சியா, LSG வந்து எடுக்க போறாங்க, LSG எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. பட் ஆனா இவர்ட்ட இருந்து கன்ஃபர்மேஷனே கிடைச்சிருக்கு தான் சொல்றேன். அவர் ஆக்ஷனுக்கு வந்தாருன்னா அவரை கண்டிப்பா LSG பிக் பண்ணுவாங்க, நாங்க பிக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இன்னொரு ரூமர் சொல்லவா? மும்பை இந்தியன்ஸ் வந்து ரோஹித் சர்மா விட போறது கிடையாது. ரோஹித் சர்மா கூட இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ரீடைன் பண்றதுக்கு, 3வது பிளேயராவும் 4வது பிளேயராவும். ஹார்திக் பாண்டியா விட்டுருவாங்களோ? எங்கே இந்த பாதை யோசிச்சு பாரு. ஹார்திக் பாண்டியா விட்டு சென்னை சூப்பர் கிங் ஹார்திக் பாண்டியா எடுத்தா எப்படி இருக்கும்? கனவு இன்றுடன் கட் செய்யப்பட்டது. செமையா இருக்குடா. உள்ளலாம் செம்ம ஆல்ரவுண்டர். அவரை யூஸ் பண்ண தெரியலடா. அவங்க யாருக்கு கேப்டன்சி கேட்பாருங்க. அது ஒரு ஆல்ரெடி CSK அது ஒரு பிரச்சனை போயில. தோனி கிட்ட எல்லாம் கேப்டன்சி கேப்டன் கம்முனு ருத்ராஜ் தான் கேப்டன். கம்முனு பிளேயர் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஓகே, நம்ம LLC குள்ள போய்டுவோம். LLC கிரிக்கெட் இப்போதான் ஆக்ஷன் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. ஓவராலா 6 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இது உண்மையா இந்த கிரிக்கெட் பார்க்க தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஏன்னா உள்ள இருக்க பிளேயர்ஸ்லாம் நம்ம பார்த்து ரசிச்சு கொண்டாடின அத்தனை பிளேயர்ஸ் உள்ள இருக்காங்க. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெருசா ஸ்பார்க் இருக்கான ஓகே ஆடிக்கிட்டு இருக்காங்கன்ற பதில இருக்கும். பட் ஆனா இருந்தாலும் நாம லைக் பண்ணி பார்த்துருப்போம். கிறிஸ்கேலோட இன்னிங்ஸ் பார்க்கலாம். அப்பா வெஸ்ட் இண்டீஸ் கிறிஸ்கேல் தான் நமக்கு தெரியும், அடிக்கிறாருப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம். பிரெண்டன் மக்களும் அடிக்கிறாருப்பா இப்படி பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம இந்த மாதிரி தான் LLC அமைஞ்சிருக்கு. செமையா இருக்கு பிக்ஸ் எல்லாமே. இத உங்களுக்கு ஒரு அப்டேட்டோட நான் ஆரம்பிக்கிறேன். என்ன? அதாவது ஒரு டீம் இருக்கு. அந்த டீம்ல வந்து ஷிகர் தவான் அண்ட் கிறிஸ் கெயில் தான் ஓபனர்ஸ். அடாடாடா, இந்த ஓப்பனிங் நினைச்சு பாரு, தரமா இருக்கும். தவான் நின்னு ஆடுவாரு, கெயில் எல்லாரும் நிக்க விட்டு வேடிக்கை பார்க்க ஆடுவாரு. ஐயோ செமையா இருக்குமே. ஓகே, டீம்ஸ் எல்லாம் படிச்சிருவோமா? 6 டீம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. ஆனா இந்த லெஜெண்ட்ஸ் லீக் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 குரூப் இருக்குங்கறத சொல்லியிருந்தேன். குரூப் 1 குரூப் 2 பிரிச்சிருக்காங்க. இதுல 3 டீம், இதுல 3 டீம். இப்போ இந்த சைடு குரூப் 1 டீம் நீ எடுத்துக்கோ, குரூப் 2 டீம் நான் எடுத்துக்கிறேன். சரி ஓகே. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இந்தியா கேபிட்டல்ஸ், சூர்யாஸ் ஒடிஷா, மணிப்பால் டைகர்ஸ் இந்த 3 டீம் இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹர்பஜன் சிங், இர்ஃபான் பதான் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் கேப்டனா இருக்க போறாங்க. ஓஹோ. ஆனா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டீம் இருக்கு, ஹைதராபாத் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சதன் சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. குஜராத் டீமோட கேப்டன் நான் சொல்லி உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கே தெரிஞ்சவங்க ஷிகார் தவான். ஹைதராபாத்தோட கேப்டன் சரி ஆசை சின்ன தலை சுரேஷ் ரெய்னா. சின்ன தலை ஓகே, தளபதின்னு சொல்றீங்கன்னு வச்சேன். சதன் சூப்பர் ஸ்டார்ஸோட கேப்டனா யார் இருக்க போறாரு பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக். எஸ், இவங்க தான் இருக்க போறாங்க. சோ இந்த பேட்டிலே செமையா இருக்குல்ல, ஒரு மாதிரி நல்லா இருக்கு. LLC பக்கம் போயிடலாம்டா.
இதுக்கான ஷெட்யூல் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அதை பத்தியும் நாங்க அப்டேட்டா கொடுப்போம். Yes. இப்போதைக்கு டீம்ல எந்த பிளேயர்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுப்போமா? Yes. ஆனா குரூப் 1 இந்தியா கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க முக்கியமான பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முரளி விஜய் வந்து இப்போ சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஸோ அவர் இருக்காரு. அண்ட் அவர் கூடவே வந்து பாத்தீங்கன்னா டுவைன் ஸ்மித் முன்னாள் சிஎஸ்கேவோட ஓபனர் அண்ட் தவால் குல்கர்னி, இயான் பெல், காலிண்டி கிராந்தோம் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இந்த இந்தியா கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்குவாட் நான் வந்து போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா ஹைதராபாத் டீம் பக்கம் வந்தீங்கன்னா நம்மளுடைய சின்ன தலை சுரேஷ் ரெய்னா இருக்காரு. அண்ட் ஸ்டில் இஷ்ரு உடானா அவர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூவர்ட் பென்னி இருக்கிறாரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜாம்பவான்ஸ்கள் உள்ள இருக்கிறாங்க. ஸோ காத்துக்கிட்டு இருக்கு விபுல் சர்மா உட்பட. அண்ட் தென் மணிப்பால் டைகர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. மனோஜ் திவாரி, சௌரப் திவாரி உட்பட ஹர்பஜன் சிங் இருக்காரு, ராபின் உத்தப்பா இருக்காரு, திஷாரா பெரேரா இருக்காரு. ஸோ ஆனா இதுல வந்து யாரண்ணா நீங்க கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? ஹர்பஜன் சிங்கா, ராபின் உத்தப்பாவா? ஹர்பஜன் சிங். சரி, ஓகே, இதான் அவங்களோட ஸ்குவாட். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய குரூப் 2ல இருக்கக்கூடிய சதர்ன் சூப்பர் ஸ்டார் டீமை பத்தி பார்த்தலாம். தினேஷ் கார்த்திக்கோட டீம் இது. இதுல தினேஷ் கார்த்திக் இருக்காரு. அண்ட் ஸ்டில் கேதார் ஜாதவ் இருக்காரு, பார்த்திவ் பட்டேல் இருக்காரு, அண்ட் பவன் நெகி இருக்கிறாங்க. ஸோ இப்படி எக்கச்சக்கமான பிளேயர் இருக்க வரிசையில நாதன் குல்டர் நைலும் இருக்கிறாரு. ஸோ இந்த டீமே ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான் இருக்கு. ஆனா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல போற கடைசி டீம் இது. இதுலயுமே நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. முக்கியமா பிரதர் காம்போ இர்ஃபான் பிரதர்ஸ் வந்து இங்க தான் இருக்காங்கண்ணே. ஸோ இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா சூர்யாஸ் ஒடிஷா. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இர்ஃபான் பதான், யூசப் பதான், அம்பத்தி ராயுடு, ஃபெடல் எட்வர்ட்ஸ், பிரவீன் தாம்பே, ராஸ் டெய்லர், நவீன் ஸ்டீவர்ட் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இந்த டீம்ல ஆட போறாங்க. எல்லாருமே ரொம்ப பயங்கரமான பிளேயர்ஸா இருக்காங்கல்ல. என்ன டீம்டா அது? நம்மளோட ஒடிஷா டீம். ராஸ் டெய்லரா டே. குரூப் 2ஓட கடைசி டீம் பக்கம் வருவோம். ஸோ இந்த டீம் என்னுடைய ஃபேவரட்டா தான் இருக்கு. குஜராத் டீம். எஸ், இந்த டீமை பொறுத்தவரைக்கும் கேப்டனா ஷிகார் தவான் இருக்காரு. உள்ள ஸ்டார் பிளேயர்ஸா கிறிஸ் கெயில் இருக்கிறாரு, முகமது கைஃப் இருக்கிறாரு, ஸ்ரீசாந்த் இருக்கிறாரு, அண்ட் லிண்டல் சிமன்ஸ் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்கும்போது இந்த டீம் ஏன் ஸ்ட்ராங்கான டீம் சொல்லக்கூடாது தைரியமான்னு கேட்கிறேன் மிஸ்டர் நிதிஷ்குமார். எஸ், நல்ல டீம் தான், சூப்பரான டீமும் கூட, ஸ்குவாடும் பயங்கரமா தான் இருக்கு. எஸ். அண்ட் ஓவராலா இந்த லெஜண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் அப்படிங்கிறது எனக்கு ஒடிசாவும் குஜராத் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியான டீமா இருக்கு, பேட்டிலா இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா எல்லா டீம்ஸுமே நல்லா தான் பண்ணிடுவாங்க, அது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஹைதராபாத் மட்டும் கொஞ்சம் தெரியாத நேம்ஸ் கொண்ட பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, ஏன்னா சின்ன தலை டீம். சோ மறந்துடக்கூடாது. சோ இந்த லெஜண்ட்ஸ் லீக் கிரிக்கெட்டுக்கான லெஜண்ட்ஸ் லீக் கிரிக்கெட்டுக்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். அண்ட் பாரா ஒலிம்பிக்ஸ்க்கான மெடல் வின்னர்ஸ் யார் வின் பண்ண போறாங்க, யார் கிட்ட போய் லாஸ் பண்ணாங்க, எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கு என்ன பண்ணணும்? வழக்கம் போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், வீடியோ முழுசா பார்க்கணும். சப்ஸ்கிரைப் கூட அப்புறம் இல்ல, வீடியோ முழுசா பார்க்கறத போல. இப்ப நிறைய பேர் பாக்குறாங்க, கமெண்ட்மே பண்றாங்க. அந்த நல்ல உள்ளங்களுக்கு மிகப்பெரிய நன்றி.